சார். வந்துச்சு வந்துச்சு. எல்லோருக்கும் வணக்கம். பேராசிரியர் ஹெப்சி சொல்லியது மாதிரி நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்ததுனால போன வாரம் சந்திக்க முடியவில்லை. போன வாரம் மார்த்தாண்டத்தில் நம்முடைய பேராசிரியர் சங்கரி அவர்களுடைய வருக்கை சக்கை என்ற அவருடைய ஒரு தந்தையை பற்றிய தந்தையினுடைய நினைவுகளை ஒட்டி அவர் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு நாவல், அதை வெளியிடுவதற்காக சென்றிருந்தோம். பேராசிரியர் ஹெப்சி அவர்களும் வந்திருந்தார்கள். அப்புறம் குமரி மாவட்ட பெண் எழுத்தாளர்கள் கருத்தரங்கு என்று ஒன்றும் அதனுடன் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பிறகு வருகிற வழியிலே திருவள்ளூர் கல்லூரியிலே பேராசிரியர் அழகேசனுடைய 4ஆம் ஆண்டு நினைவு கருத்தரங்கு என்று சொல்லி இன்றைய தமிழ் இலக்கண கல்வியும் இக்கால தமிழ் மொழி இயல்பும் என்ற தலைப்பில் பேராசிரியர் கோ பாலசுப்ரமணியம், மேனாள் பல்கலைக்கழக தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சேவி சுந்தரம், பேராசிரியர் ஹெப்சி, நான் 4 பேரும் பேசணும் இதை பற்றி. அப்புறம் வருகிற வழியிலே சாவேசு ஐயா அவருடைய நினைவு மண்டபத்தையும் பார்த்துவிட்டு பேராசிரியர் அழகேசனுடைய துணைவியார் ராஜேஸ்வரி அவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். இன்று உடுவல்பேட்டையில் வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா உரை பார்த்தோம். இந்த அனுபவங்களில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன். 2 விஷயம். இந்த குமரி மாவட்ட பெண் எழுத்தாளர்கள் பலரையும் அழைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் பலரும் வரல. பெண்களுக்கு இக்கட்டு பல்வேறு சங்கடங்கள் இருந்தனால வரவில்லை போல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எழுதுவதே பெரிய காரியமாக இருக்கிறது. கருத்தரங்குகள் தங்களுடைய உணர்வுகளை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய காலம் கிடைக்கவில்லையோ என்ற ஒரு ஐயமாக இருக்கிறது. அப்புறம் அங்க நான் சந்தித்தது நிறைய இலக்கிய ஆர்வலர்கள், அதாவது இலக்கியத்தை மட்டுமே படித்துக்கொண்டு வேற தொழில் பெரிய வருமானங்கள் இல்லாமல் அதில் ஆர்வமாக புத்தகங்களை வாங்குவது, படிப்பது, எழுதுவது. ஒருத்தர் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு 1200 பக்கத்தில் 1500 பக்கத்தில் 2 தொகுதியா புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்காரு, கொடுத்தார். ஒரு சப்ஜெக்ட் அதாவது பொருள் வாரியாக எடுத்துக்கொண்டு அதை எழுதியிருக்கிறார். இப்போ அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குளச்சல் வரலாறு என்று சொல்லி, அவர் பேர் வரதராஜன், குளச்சல் வரதராஜன் என்று சொல்லி. இப்போ இது மாதிரி ஆட்களை பார்க்கிறப்போ அது மிக ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் ஒரு சாதாரண கடை ஏதோ வச்சிருக்காரு, பெரிய வருமானம் கிடையாது. ஆனால் படிக்கிறது, எழுதுறது, இதுதான் அவருடைய ஆர்வமாக இருக்கிறத பார்க்குறேன். ஒரு இப்படிப்பட்ட வியப்பான மனிதர்களையும் நாம் சந்திக்கிற போது நாமெல்லாம் தொழில் ரீதியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆர்வத்தின் மீது கூட இது மாதிரி பணியை செய்து கொண்டிருப்பதை பார்த்தோம். ஒன்று. அடுத்தது, இந்த கல்லூரிகளுக்கு போகிற போது கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு நாம் நடத்துகிற கருத்தரங்கோடு அங்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையோடு அது உரையாட முடியுமா என்பது ஒரு சந்தேகமா இருக்கிறது. அங்குள்ள ஆசிரியர்கள் அடக்கம் எல்லோரோடும் உரையாடுவது மிக கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அடிப்படையான செய்திகளை பேசுகிற போது கூட அதில் ஒரு விதமான அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு பாமரத்தனமான ஒரு பொது அறிவோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று ஆசிரியரிடம் அப்படி இருக்கிறது. மாணவர்கள் தெரியாமல் இருக்கிறனால அவர்களிடம் ஒரு தெரிந்து கொள்கிற ஆர்வத்தை பார்க்க முடிந்தது. இது அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இல்லை. அது ஒன்று. அடுத்தது ஒரு ஒரு நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்களை சொல்கிற போது, இந்த பெரியவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் பெரியவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிற போது அங்க எல்லாம் வெறிச்சோடி கிடக்கின்றன. புலி இருந்து போகிய கல்லளை போல என்று போல அவருடைய நிறுவனங்கள், அவர்கள் அமைத்து வைத்த நூலகங்கள், வீடுகள் எல்லாமே ஒரு வெறிச்சோடி, ஒரு ஆளரவம் இல்லாமல், உயிர்ப்பு இல்லாமல், ஒளி இல்லாமல் களையிழந்து போல இருக்கிறது. எல்லாருக்கும் இது நேரும் தான் நான் நினைக்கிறேன். இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஒளி அல்லது ஒளி வீசும் போல் இருக்கிறது என்பது மிக ஒரு பெரிய ஒரு ஒரு நிலையாமையை மிகுவிக்கிற ஒரு அனுபவமாக இருந்தது. அது ரொம்ப மனதுக்கு சோர்வை தந்தது என்று சொல்லலாம். எனவே இந்த அனுபவங்களும் கூட பகிர்ந்து கொள்வதற்கு மன்னிக்கவும். இன்று இளைஞர்களை சந்தித்த போது உடுவல்பேட்டை கல்லூரியில அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அங்கெல்லாம் சுயநிதி கல்லூரிகள், பாவமா இருக்கு. ஆசிரியர்கள் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் எப்படி அதை சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி அவருடைய
அறிவிப்பின்புலம் என்று தெரியவில்லை. எனவே கல்வியை நாம் வாரி வழங்குகிற போது கல்வியை கற்பிக்கிற ஆசிரியர்களுக்குரிய போதியமான வலு அல்லது என்ன சொல்லுவாங்க இல்லையா, நல்ல உடல் வலுவுள்ள பிள்ளை நல்ல பிள்ளை பெற முடியும். இவர்களெல்லாம் எப்படி பெறுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் நான் பகிர்ந்து கூட நம்ம விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. விடைகளை விட கேள்விகள் இருக்கின்றன. பேராசிரியர் மாதையன், இந்திரா மனோல், காமாட்சி போன்றவர்கள்லாம் அதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் பேசுவோம். அதாவது சில விஷயம் நாம வந்து எளிய திருக்குறள் என்று நினைக்கிற போது ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நுட்பம் அல்லது அதனுடைய சிடுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பலைக்கு கருத்தாக்கிட்ட ஒரு சிடுக்கு இருக்கு. அந்த சிடுக்கு தெரிந்து கொள்றது பெரிய ஆர்வமா இருந்தது. அதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கிற திருக்குறள் 197, 98. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயன சொல்லினும் சொல்லுக, சொன்னாலும் சொல்லட்டும், சொன்னாலும் சொல்லலாம், சொன்னாலும் சரி. சான்றோர் நயனில சொன்னாலும் சரி அப்படிங்கிற பொருள். சொல்லினும் சொல்லுக என்ற ஒரு தொடர். நீங்க வந்து தனித்தனியா அதை பிச்சு எடுத்தா வந்து எதிர்மறை வேணா பொருள் சொல்லலாம். சொல்லினும் கட்டளை வினைச்சம், சொன்னாலும் ஒருவேளை. சொல்லுக, சொல்லுக என்பது வெங்கோல். சொல்லட்டும். இன்றைக்கு அது இன்றைய மொழியில சொல்றாங்க தான், சான்றோர் அறமல்லாதவற்றை சொல்லினும் சொல்லட்டும், சொல்லிக்கொள்ளட்டும், சொல்லலாம், சொல்லி அமையட்டும், ஆனால் அவர்கள் பயனில சொல்லாமை நன்று என்று நம்ம பொருள் சொல்லலாம். அப்போ இதை கவனிக்க வேண்டியது இந்த தொடர் வந்து தொடர் வைத்துக் கொண்டுதான் நம்ம இதுக்கு பொருள் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதை ஒரு அகராதியில் அமைக்கிற போது இது ஒரு ஒரு தொடர், ஒரு மரபு தொடர் போல தெரிகிறது. அப்போ இந்த மரபு தொடரை அகராதியில் அமைக்க முடியுமா? நூல் அகராதியில, திருக்குறள் அகராதியில இதை அமைக்கலாம். பொது அகராதியில இது இலக்கண விஷயமாக இருக்கிறது. இந்த தொடராக வருகிற போதுதான் அந்த மொத்த பொருள் வருகிறது. அதை நம்ம விவாதிக்கலாம். சரி, பார்ப்போம். மணக்குடர் என்ன சொல்றாங்க? சான்றோர், சான்றோருங்கிறது அது மத்தியோகமாக இடைநிலை விளக்காக வருகிறது. சான்றோருங்கிறத 2 பக்க வாக்கியத்துக்கும் கூட்டலாம். சான்றோர் நயனில சொல்லணும்னு சொல்லுக, சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இது வந்து திருக்குறள்ல இந்த தீவகாணி என்று சொல்லப்படுகிற விளக்கணி என்பது திரும்ப திரும்ப சுருக்கத்துக்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார். எனவே சான்றோர் நயனில்லாதவற்றை சொல்லினும் சொல்லுக, அவர் அப்படியே எழுதிட்டார். அமையும், அதான் முக்கியம். சொல்லுக அமையும். சொல்லினும் சொல்லுகனா சொல்லினாலும் சொல்லினும் அது அமையும் என்ற அர்த்தம். பயனில்லாதவற்றை சொல்லாமை நன்று, அது அப்படியே எழுதிட்டு போயிட்டாரு. இது சான்றோருக்கு ஆகாதுன்றது. பயனில சொல்லாமை சான்றோருக்கு ஆகாதுன்றது பொது பொருள். தீமையான வாக்குகளை சொன்னாலும் கூட பயனில்லாத சொல்வது சான்றோருக்கு பொருந்தாது என்பது இதனுடைய கருத்து. சரி, இல்ல பரிமையாளர்கள் எப்படி அதை பாட்டு சொல்லிருக்காரு பாருங்க. நயனில சான்றோர் சொல்லினும் சொல்லுக, சான்றோர் நீதியோடு படாத நயனில என்பதற்கு அதுலயே அவர் ரொம்ப நுட்பமா பொருள் எழுதியிருக்காரு. அதையும் கவனிக்கும். சான்றோர்கள் எழுவார். நயன் இல அப்படிங்கிற நயன் என்பதுக்கு நீதினு பொருள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இனிமை என்ற ஒரு பொருளும் பரிமையாளர்களே முன் திருக்குறளை சொல்லியிருக்காரு. ஆனா இங்க நீதினு சொல்ல, அநீதியான என்ற பொருள். நயன் இல, இல என்று சொன்ன இல்லாதவை. இல்லாதவை என்பதற்கு என்ன பொருள்? இல்லாதவை என்பதற்கு உடைமை பொருளும் உண்டு, உண்மை பொருளும் உண்டு. எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், பொசஷன், நான் பொசஷன். இந்த இடத்துல இது வந்து உண்மைக்கு மறுதலையான பொருள். அதனாலதான் பொருள் பாருங்க. நயனில என்பதற்கு நீதியோடு படாத, நீதி இல்ல, நீதியோடு படாத. படுதல் என்றால் உண்டாதல், நீதி உண்டாகாத, உண்மைக்கு மறுதலை பொருள். அப்ப இல் என்பதற்கு இந்த இடத்துல இன்னொரு திருக்குறள்ல, இதே திருக்குறள்ல நயனிலன் என்பது சொல்லுங்க, அந்த இடத்துல அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, அவன் நீதியை உடையன் அல்லன் என்று பொருள் எழுதியிருப்பார்.
இது உடைமை பொருள். இங்கே உண்மைக்கு மறுதலை பொருளை சொல்லியிருக்கார். அப்போ எவ்வளவு உரையாசிரியர்கள் ஒவ்வொரு சொல்லையும் எவ்வாறு ஆராய்ந்து அந்த இடத்துக்கேற்ற பொருள் சொல்கிறார்கள் என்பதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. குறிப்பாக நம்முடைய இளைய தலைவர் மாணவர்கள் நூல்களை படிக்கிற போது, மிகவும் நுட்பமாக படிக்கிற போது, அந்த உரையாசிரியர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த உரை எவ்வாறு ஒரு ஆழ்ந்த இலக்கண நுட்பத்தோடு அமைந்திருக்கிறது. அதில் இலக்கண செய்திகள் மட்டுமில்ல, சொற்பொருள் செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ சான்றோர் நீதியோடு படாத, நீதி உண்டாகாத, இல என்பது உண்டாகாத, இல்லாத, அதாவது உடைமை பொருள் கிடையாது, இல்லாத, நான் எக்ஸிஸ்டன்ட், அறம் இல்லாத, அறம் உடைய அல்ல அல்ல அறமே உண்டாகாத என்ற பொருள் இருக்கு. அறம் உண்டாகாத சொற்களை சொன்னார். பார்த்தீங்களா, சொல்லினும் சொல்லுக அப்படிங்கிறதுக்கு சொன்னாராயினும் சொல்லுக என்பதற்கு அகுது அமையும் போட்டார். மொத்தமாக சொல்லினும் சொல்லுக, சொன்னாராயினும் அகுது அமையும். சொன்னாலும் சொல்லட்டும், சொல்லுக என்பதை இன்றைய தமிழ்ல சொல்றாங்க. சொன்னாலும் சொல்லட்டும், சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி என்று வரும், எதிர்மறை பொருள் வரும். அப்போ சொல்லினுங்கிறது இன்றைய தமிழ்ல சொன்னா சொன்னாலும் சொல்லட்டும் அப்படிங்கிறத சொன்னாலும் சரி, அகுது அமையும். அதான் அகுது அமையும். சொன்னாராயினும் அது சரி, சரி இருந்துட்டு போட்டோம், அது அமையும், அது சரி. சரி, பயனில சொல்லாமை நன்று. அவர் இல்லாதவற்றை சொல்லாமை பெறின். சொல்லாமை நன்றுங்கிறது சொல்லாமை பெறின் என்ற ஒரு சொல்லெச்சம், சொல்ல போனது. சொல்லாமை பெறின் என்றால் சொல்லாமை வாய்க்க பெறின், அது நன்று சொல்லி பெறின் என்ற ஒரு சொல்லெச்சமாக ஒரு சொல்லை கொண்டு வந்து போட்டு போட்டிருக்காரு. இதுல பாருங்க, சொல்லினும் எனவே சொல்லாமை பெறப்பட்டது. சொன்னாராயினும் அமையும்னா சொல்ல மாட்டார்கள்னு அர்த்தம். அப்படியே அவர்கள் சொன்னாலும் சொல்லட்டும், அப்பா திட்டினாலும் திட்டட்டும், அப்பா திட்ட மாட்டார் அர்த்தம். திட்டினாலும் திட்டட்டும் இதான் எடுக்கும். அப்ப எடுக்கும்போதுதான் இந்த பொருள் வருது. அப்ப திட்டட்டும், சொல்லட்டும், சொல்லுக, அதை நம்ம வேங்கோல்னு சொல்றோம். ஆனா கூப்பரமசிவம் அட்டு வந்து வேங்கோல் இல்லை, அது வரட்டும் போகட்டும்ங்கிறது அனுமதி பொருளும் கிடையாது, இணக்க பொருள்னு சொல்றாரு. இணக்கம். அப்போ நீங்க வேங்கோல் வடிவத்துக்கு ஒரு இணக்க பொருளையும் நாம வந்து கொண்டு வருவோம். அப்போ சொல்லுக என்பதற்கு வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்று ஒரு 4 பொருளை நன்னூலார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அப்ப அதுல இணக்க பொருள் ஒன்றை அதோடு இணங்கி போகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அந்த பொருளையும் நம்ம இப்ப சேர்க்க வேண்டும். அப்ப மொழி வழக்கிலிருந்து இதை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சொல்லியும் என்பது எதிர்மறை உண்மைதான், சொல்ல மாட்டார்கள் அர்த்தம். சொல்லிடும், சொல்ல மாட்டார்கள், சொல்லாமை பெறப்பட்டது. என்ன சொன்னாலும் சொல்லட்டும், அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, நயன் இலவற்றினும் பயனில தீய என்பது அது குறிப்பெச்சம். எனவே சொல்லெச்சம் இருக்கிறது, குறிப்பெச்சம் இருக்கிறது, முதல்லையும் குறிப்பெச்சம் இருக்கிறது, அது எச்ச பொருளிலேயே வந்து விடுகிறது. எனவே இந்த திருக்குறள் எளிமையான திருக்குறள் போல இருந்தாலும் இந்த தொடர் அமைதி திருக்குறள்ல வேற எங்கு இதே மாதிரி வரல. சொல்லினும் சொல்லுக, சரி நம்ம பிறகு பார்க்கலாம். சரி, அறமில்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் சொன்னாலும் சொல்லலாம் இந்த அனுமதி பொருள்ல போல இருக்கு, சொன்னாலும் சொல்லலாம். சரி, எனவே சொல்லினும் சொல்லுக, சொல்லுக என்ற வேங்கோள் மட்டும் இல்ல, சேர்ந்து ஒரு தொடராகத்தான் இது பொருள் கொள்ள வேண்டும். எனவே இது மரபு தொடராக இதை நம்ம கொள்ள வேண்டும். சரி, சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். சான்றோர் அறமில்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், அது இவர் நம்ம மூவரதராசனார் சொல்லி இருத்தல் நன்மையாகும் சொல்லிட்டார். நீதியற்ற சொற்கள் சொல்றாரு நயனிலங்கிறதுக்கு சாலம் பாப்ப, சொல்லாமல் இருப்பது, சொற்களை சொல்லாமல் இருப்பது சார்ந்தோருக்கு நல்லது. சொன்னாலும், சொற்களை சொன்னாலும் ஒரு எடுத்துட்டார், சொன்னாலும் என்று
சொன்னாலும் என்பதற்கும் சொன்னாலும் சொல்லட்டும் என்பதற்கும் பொருள் வேறுபாடு. அவங்க சொன்னாலும் எதிர்மறைதான், சொன்னாலும் சொல்லட்டும் ஒரு வகையான இணக்கம் அல்லது அனுமதி பொருள் வருகிறது. சொன்னாலும்ங்கிறது ஒருவேளை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் எதிர்மறை பொருள் தூக்கலாக இருக்கிறது. எனவே அந்த நுட்பம் சாலமன் பாப்பையா உரையில போய்விடுகிறது. கலைஞருடைய பணியாளர்கள், பண்பாளர்கள் இனிமையில்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் அப்படின்னு அவர் மாத்திடுறாரு. அந்த பொருள் அவர் கொண்டு வந்திருக்காரு, பிடிச்சிருக்காரு. இங்க சொற்களை கூட சொல்லிவிடலாம் விடலாம், ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது. அதாவது அதனுடைய பொருளுடைய நுட்பத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு தோணுது. சிப்பி அதுக்கு பொருள் எழுதுற போது பேசினாலும் பேசட்டும். சான்றோர் சிப்பியினுடைய உரை பண்புடையவர் ஒருவேளை நீதி தவறி பேசினாலும் பேசட்டும், பேசினாலும் பேசட்டும், ஆனாலும் பயனில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பதே நல்லதுன்னு அவரும் அதை பிடிச்சிருக்காரு. அந்த பொருளை பிடிச்சிருக்காரு. நிறைய ஆசிரியர்கள் பிடிச்சிருக்கிறார்கள். நம்முடைய பூவாவை சொன்னேன், ஒரு ராசியானன் கூட அதே மாதிரிதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ராசியானனுடைய உரையும் பார்த்தேன். இவர்கள்லாம் அதை அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார்கள். சான்றோர் நன்மை இல்லாத சொற்களை பேசினும் பேசுக, பேசினும் பேசுகன்னு அப்படியே எழுதிட்டார். அதாவது திருக்குறள் இருக்கிற மாதிரியே எழுதி விட்டு போய்விட்டார். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிற இந்த பையன், அந்த பையன் பேர் தோமஸ் ஹிட்டோஷி புருக்ஷிமா, அவன் மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு. The voice may speak without goodness, but it is good never to speak without fruit. அவனை ஏகதேசம் அந்த இதை பிடிச்சிட்டான். The voice may speak without goodness, may not speak, may speak without goodness. அந்த பையனும் அதை பிடிச்சிட்டான்னு தான் எனக்கு தோணுது. எனவே இந்த பின்னணியில நம்ம மறுபடியும் தொடரமைப்பு பார்ப்போம். அரிய தொடரமைப்பு என்று நான் இதை பார்க்கிறேன். திருக்குறளை இந்த இது மாதிரி அமைப்பு இருக்கிறா என்று தெரியும் இல்லை. சான்றோர் நயனில சொல்லினும் சொல்லுக, சொன்னாலும் சொல்லட்டும். சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. சான்றோர் இதான் 2 வாக்கியம் அதுல இருக்கு. சொன்னாலும் சொல்லட்டும், சொன்னால் சொல்லட்டும் வேற. சொன்னால் சொல்லட்டும் என்று சொல்லலாம். அவன் சொன்னா சொல்லட்டும், சொன்னாலும் சொல்லட்டும்னா அதுக்கு அர்த்தம் வேற. சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அவன் சொன்னால் சொல்லட்டும், சொல்லட்டும். எனவே வந்து விடுகிறது. வருகிற போது வேற பொருள் வருது. எனவே இந்த சொல்லிட நாம் பார்ப்போம். நயன் என்பது நீதி, நீதியோடு படாத சொற்கள். நீதியோடு படாத சொற்கள். நாம் முன்பே சொன்ன என்பது உடைய அல்லாத என்று உடைமைக்கு மறுதலை பொருள் கொள்ளாமல் உண்மைக்கு மறுதலை பொருள் கொண்டிருக்கிறார். ஏன்னா 193 நயனிலன் என்பது சொல்லுங்கிறது நயன் உடையன் அல்லன் உடைய பொருள் கொண்டிருக்கார். அவனுக்கு தர்மமே கிடையாது, தர்மம் இல்லாதவன். இது தர்மத்தை உள்ளடக்காத சொல் என்ற பொருள்ல உண்மை பொருளை வைத்திருக்கார். உரையாசிரியர்கள் ஒரு சொல்லுக்கும் பொருள் சொல்ற போது எவ்வளவு நுட்பமாக பார்த்து பொருள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, சான்றோர்கள் தீபகணியாக முன்பு கொண்டு வருகிறது. சொல்லினும் சொல்லுக என்பது தொடராகத்தான் எடுக்கணும் தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி சொல்லினும் என்பது கட்டளை வினைச்சம், எதிர்மறை உண்மை, சொல்லுக வியங்கோள், தனித்தனியா பொருள் எடுத்தா அந்த பொருள் வராது. இது ஒரு தொகை தொடர் மாதிரி, தொகைநிலை தொடராகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தொகைநிலை தொடர் இது வேறு விதமான தொகைநிலை தொடராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மரபு தொடராகவும் எடுத்துக்கொள்ளலாம். சொன்னாராயினும் அகுது அமையும். எனவும் எதிர்மறை அல்லது அனுமதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பயனில குறிப்பு வினையாளனையம் பேர் பயனில்லாதவற்றை சொல்லாமை பெறின். சொல்லாமைன்னு பொருள் எடுக்கல, சொல்லாமை பெறின். இஸ் பாசிபிள் நாட் டெல்லிங் அப்படிங்கிற பெருங்கிறது ஒரு பாசிபிலிட்டியை சொல்லுது. அதாவது நம்முடைய வினைச்சொற்களில் எல்லாமே இந்த வினை பொருண்மையும் அடங்கி இருக்கிறது, ஆஸ்பெக்டும் அடங்கி இருக்கிறது என்ற ஒரு விவாதம் கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு. நம்முடைய பேராசிரியர் தாமஸ் லேமன் கூட அதை பற்றி பெற்றப்பட்டார். அப்ப அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு மாதிரி இது வருகிறது. நம்முடைய வினைகள் காலத்தை மட்டும் காட்டல, எதிர்மறை போன்ற வாய்ஸை மட்டும் காட்டல, இது மாதிரி உள்ள
ஆஸ்பெக்ட் என்று சொல்லப்படுகிற, அதாவது வினைத்தன்மையும் குறிக்கிறது என்று தோன்றுகிறது. அதை நம்ம குறித்துக் கொள்ளலாம். நன்று. சரி. எனவே இணைச்சொல் தொடர் மரபு தொடராக இது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். திருக்குறள் இதை அறிவித்தான் அமைகிறது. இது வியங்கோள் அமையும் என்ற பொருளில் வருகிறது. அது அனுமதி பொருள் இணக்கப் பொருள் என்று கு. பரமசிவன் நினைக்கிறார். அட்டும் அட்டுங்கிறது வந்து அட்டும் நாம வந்து வழக்கமா வியங்கோள்னு சொல்லுவோம். அவன் வரட்டும் அப்படிங்கிறது அனுமதி பொருள் தானே ஒழிய அது வந்து வியங்கோளாக சொல்ல முடியாது. அட்டுங்கிறது வேங்கோள் தான். நம்முடைய தமிழ் லெக்சியன்ல பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுத்துருக்கிறேன். அட்டும், a verb suffixally used as a kind of imperative auxiliary. Imperative, ஏவல், in the sense of let, as in செய்யட்டும். ஒரு வேங்கோள் இதுன்னு பொருள் எழுதியிருக்காங்க. மேல வந்து இம்பரேட்டிவ்னு ஏவல்னு சொல்றாங்க, இங்க வேங்கோள்னு சொல்றாங்க. சரி, இது லெக்சியன். நான் வந்து கிரியாகரதி பார்க்க முடியல, கொண்டு வந்து அதை பார்க்கல, என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. அட்டு இருக்கானும் அவளுக்கு தெரியல. அட்டும் என்ற வடிவம் இருக்கிறது. அட்டுன்னு இருக்கு ஒரு போகட்டு, மலையாளத்துல போகட்ட அப்படிமா. யாழ்ப்பாண தமிழ், யாழ்ப்பாண அகராதியில கொடுத்துருக்காங்க. அட்டும் என்பதுல வந்திருக்கலாம். A verbal suffix used as an imperative auxiliary in the sense of let. ஒரு வரட்டும், அட்டும் என்று வருகிறதாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த தொடர் அரிய சொல்லுக என்ற சொல்லுக அல்ல சொல்லற்கங்கிறது வேற இடங்கள்ல வருகிறது பாருங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லுக சொல்லற்க என்று வருது. அது வேற. இது மாதிரி தொடரே திருக்குறளில கிடைக்கவில்லை. செய்யணும் நான் பார்த்தேன், செய்யணும்னு அது கிடைக்கல. சொல்லினும் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இணைத்தொடராக சேர்ந்து மரபு பொருளை ஒரு வேற பொருள் தரக்கூடிய தொகை மரபு தொடராக இங்கதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே இது ஒரு இலக்கண நிலையில இது முக்கியமான ஒரு செய்தி. இதை உரையாசிரியர்கள் நன்கு கண்டு பொருள் எழுதியிருக்கிறார்கள். பின்னாடி குறிப்புரை எழுதியவர்களும் அதை அந்த பொருளை கண்டு சொல்லியிருப்பது பாராட்டத்தக்கதாகத்தான் எனக்கு தோணுகிறது. எனவே இதை முகம் கவனிக்க வேண்டியது. சொல்லினும் சொல்லுக, சொன்னாலும் சொல்லட்டும், சொல்லாமலும் போவாங்க என்று அர்த்தம். இது அர்த்தம் அவர்கள் சொல்லாமலும் இருக்கலாம், பேசினாலும் பேசட்டும் என்ற நிலையில வருகிறது. எனவே சொல்லிலும் சொல்க, சொன்னாராயினும் அதுதான் அமையும். அவங்க சொல்லாமல் இருக்கலாம். அதனாலதான் சொல்லாமை பெறப்பட்டதுன்னு சொன்னாங்க. எதிர்மறை பொருள் பெறப்பட்டது. அது உண்மையினால வருகிறது, உண்மை எதிர்மறையினால வருகிறது. சொன்னாலும் சொல்லலாம் என்று, சொன்னாலும் சொல்லட்டும்னு சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். அந்த எதிர்மறை ஒரு அனுமதியாக மாற்றிக்கலாம். அந்த அட்டும் அனுமதி பொருளா இணக்க பொருளா, இதை பற்றி ஒரு பெரிய விவாதத்தை கு. பரமசிவன் இக்கால தமிழ் மரபுல பேசுறாரு. பார்க்கணும். பாடினாலும் பாடட்டும், பாடினாலும் சரி, பாடினாலும் பாடட்டும்னா பாடினாலும் சரி, அமையுங்கிறது அதுதான். பாடினாலும் பாடலாம், பாடாமலும் இருக்கலாம் என்று எதிர்மறை பொருளை நாம் கொள்கிறோம். வந்தாலும் வரட்டும், வந்தாலும் சரி இந்த அர்த்தம். வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். எனவே என்று இப்படி இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். இது ஒரு அரிய ஒரு தொடராக திருக்குறள் இருக்கிறது. சொல்லிலும் சொல்லுக என்றால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று அர்த்தம். சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லக்கூடிய சூழல் வந்தாலும் சொல்லிட்டு போறாங்க. அதை சொல்லிட்டு ஆனா இதை தீய, அதாவது பயனற்ற சொற்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் சான்றோர்கள். இந்த சான்றோர்களை பற்றி தான் இந்த 3 குறள் இருக்கிறது. இந்த குறள், இதுக்கு அடுத்த குறள், அதுக்கு அடுத்த குறள், 3 குறளும் படித்தவர்கள், சான்றோர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள், நிறைந்த அறிவுடையவர்கள், இவர்கள் பயனற்ற சொற்களை பேச மாட்டார்கள் என்ற கருத்தை இதுல திரும்ப சொல்கிறார். சரி, எனவே இதோடு இதை அமைத்துக் கொண்டு இதுல மேற்கோளாகலாம் நமக்கு எங்கும் வரல. இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு நுட்பத்தை மட்டும் நாம் சொல்லிவிட்டு அடுத்த திருக்குறளுக்கு நாம் போகலாம். அடுத்தது அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும்பயன் இல்லாத சொல். இதுல இந்த திருக்குறளை பற்றி சொல்றப்போ ராமக்கல் கவிஞர் வேற மாதிரி பொருள் எழுதியிருக்காரு. அது வந்து போந்த பொருளாக நம்ம கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதனால்
அறிவொழுக்கங்களால் சிறந்தவர்கள் பிறரை கண்டிக்க அன்பில்லாத வார்த்தைகளை சொன்னாலும் சொல்லுவார்கள், ஆனால் வீண் வார்த்தைகளை பேச மாட்டார்கள் என்று சொல்லி அவர் அங்கே அவர் அது நன்று என்று சொல்லி உள்ள வாக்கியமாக சொல்லுகிறார். இவர் இத ஒரு வகையான இந்த உரையை மாறுகிறது, உரை தன்மையை மாறுகிறது. நன்றி என்பது ஒரு கருத்தை விளக்கக்கூடிய கருத்துவ நிலை வாக்கியமாக இருக்கிறது. இது எதிர்மறை வாக்கியமாக வேற மாதிரி வந்திருக்கிறது. இது நேர்படியான பொருள் இல்லை, ஆனால் அவரும் அந்த பொருளை பிடித்திருக்கிறார். சொல்லினும் சொல்லுங்க என்பதற்கு. சரி, அடுத்தது அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இதெல்லாம் சாதாரண கருத்துக்கள் தான். ஆனா சொல்லுகிற முறையில ஒரு 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 அதாவது ஒரு பேச்சு நடையில வந்துருக்கு இல்லையா? சொன்னாலும் சொல்லட்டும், சொல்லினும் சொல்லுங்க, ஒரு பேச்சு தன்மையை கொண்டு வந்திருப்பது ஒரு முக்கியமான செய்தியாக நான் அதை பார்க்கிறேன். இது இது நான் நினைக்கிறேன் நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்கலாம். இலக்கியங்கள்னா செம்மொழி இலக்கியங்கள்ல உரையாடல்கள் வருகிற போது கதாபாத்திரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தன்னுணர்ச்சிகள் வெளிப்பாடுகள்ல வரலாம். ஆனா இந்த திருக்குறள் இது மாதிரி இடங்கள் வருகிற போதுதான் அதனுடைய ஒரு விதமான ஒரு தன்னுணர்ச்சி தன்மை. அவரே இருந்து பேசுற மாதிரி இருக்கு. சொன்னாலும் சொல்லிட்டியா, ஆனா இது சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருக்கிறது நல்லது என்ற ஒரு ஒரு பேச்சுத்தன்மை, ஒரு தன்னுணர்ச்சி பேச்சுத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு இத்தகைய வாக்கிய அமைதிகள் உதவுகின்றனவோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, அடுத்தது நமக்கு வர்றோம். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இது அதே கருத்து தான். அங்கே சான்றோர்களை சொன்னார், இங்கே அரும்பயனாயும் அறிவினார் சொன்னார். சொல்ல மாட்டார்கள். இதுலயே சில நுட்பங்கள் இருக்கு, இலக்கண நுட்பங்கள். இதுக்கு மணக்குளவர் என்ன பொருள் சொல்றாருன்னா, அரிய பொருளை ஆராயும் அறிவினை உடையார் அரும்பயன் ஆயும் ஆராயும் தான் சொல்லியிருக்காரு. ஆராயும் ஆராய்கின்ற ஆராய்கின்ற என்ற பொருளை ஆராய வல்லன்னு ஒரு பொருள் சொல்வார். அரிய பொருளை ஆராயும் அறிவினை உடையார் சொல்லார் பெரும் பயன் இல்ல, பெரிய பயனில்லாத சொற்களை இந்த செயற்பொருள் கடைசியில வந்துடும். இது எழுவாய் வாக்கியம். அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் என்பது எழுவாயும் பயனிலையும் செயற்பொருள் கடைசியில் போடும். அரும்பயனாயும் அறிவினார் பெரும்பயன் இல்லாத சொல்லார் என்று வர வேண்டும். சரி, இது மேற்கூறிய குற்றமெல்லாம் பயத்தலின் இதனை அறிவுடையார் கூறார் என்றது என்று சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது பரிமேலழகர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அரும்பயன் ஆயும் அறிவில் அரும்பயமாயும் அறிவினார் அரிதற்கு அரிய பயன்களை, அரும் பயன்கிறதுக்கு அரிதற்கு அரிய பயன்கள், அரிய பொருள் அவர் எடுத்துக்கிறாரு. இவர் அரிதற்கு அரிய பயன்களைன்னு சொல்றாரு. பொருள் அப்படிங்கிறதுக்கு பயன்கிறதுக்கு பயன் எடுக்கிறாரு, அவர் பொருள் எடுக்கிறார். அரிதற்கு அரிய பயன்களை ஆராய வல்ல, ஆராயும் ஆயும் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா, இங்க மறுபடியும் இந்த நான் ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லையா, அதாவது வினைத்த ஒரு வினை, சாதாரண வினையிலேயே காலம் மட்டும் இல்லாமல் காலத்தோடு வினையினுடைய தன்மை, ஆஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய தன்மையும் சொல்லக்கூடிய பொருள் அடங்கி இருக்கிறது என்பதை இங்க பார்க்கலாம். ஆராய வல்ல, இஸ் ஏபிள் டு. அப்போ 10 மணிக்கு வரும் ரயில் 11 மணிக்கு தான் வந்ததுன்னா, வரும் ரயில்னா வர வேண்டிய, வரவல்ல, வரத்தக்க என்ற இந்த பொருளா வருது பாருங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது பெயரச்சத்துல இப்படி ஒரு வினைத்தன்மையை வெளிப்படுத்துகிற பொருளும் அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம உரையாசிரியர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதை நாம கண்டுபிடிக்க மாட்டோம். ஆயும்னா ஆயும்னு எழுதிட்டு போயிடுவோம். ஒரு ஆராய வல்ல அறிவினையுடையார் பெரும்பயன் இல்லாத சொல்லார் மிக்க பயனுடைய. பெரும் அப்படிங்கிறது மிக்க பயனுடைய, பயனுடைய அல்லாத பெரும்பயன், அதாவது பெரும்பயன் இல்லாத, பெரும் இல்லாதங்கிறதுக்கு பாருங்க, உடைய அல்லாத, உடைய பொருள்.
இல்லாதங்கிறதுக்கு உடைமையின் வருதல். உடைய அல்லாத சொற்களை சொல்லார். எனவே இல்லாத என்பதற்கு இந்த இடத்துல அவர் உடைமை பொருளை கொண்டிருக்கிறார். சரி, இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப அரிதற்கரிய பொருள்களாவன் அரும் பயன் அப்படின்னு சொன்னா அரிதற்கரிய பயன்களாவன். அரும் பயன் சொல்லியிருக்காரு. பயன், அரும் பயன். அப்ப வீடு பேரும் மேற்கதி செலவும் முதலாயின. அரும் பயன்களை வாழ்க்கையில எய்த வேண்டிய அரிய பயன்கள், அரிய பொருள் அல்ல, அரிய பயன்களை. அது என்ன பயன்? அரும் பயன். அது வீடு பேரு மேற்கதி செலவு. எனவே அதை விளக்கியிருக்காரு. தேவனைய போன இதை கொண்டு வந்துருவார். உரையில இதுக்குள்ள கொண்டு வந்து எழுதுவார். சார் பார்க்கலாம். எனவே அரிதற்கு அரிய பயன்கள்ங்கிறத அவர் வந்து பாத்தீங்கன்னா அரும் பயன் அறிவினாருங்கிறதுல நீங்க கவனிக்க வேண்டியது அரிதற்கு அரிய எடுத்துக்க. அரிய பயன்களை பெறுதற்கரியதல்ல, அரிதற்கு அரிய. ஏன்னா அறிவினார் வருகிறது. அறிவினார் வந்து அரிதற்கரிய பொருள்களை அரும்பயன்களை ஆராய்கிறார். எனவே அரிதற்கு அரிய பயன்களை அவர் அரிய பொருளையும் சொல்லிட்டு போயிட்டார். பொதுவா இவர் அரியதற்கு அரிய பயன்களை ஆராய வல்ல அறிவினை உடையார் பெரும்பயன் இல்லாத சொல்லார். சரி, எனவே பெரும்பயன் இல்லாத, எனவே பயன் சிறிது உடையனவும் ஒழிக்கப்பட்டன. பெரும்பயன் இல்லாத இதுல அந்த வழக்கமா வந்து இந்த சொற்களை பயன்படுத்துகிற போது அந்த அந்த இருகூட்டு பிரிவினை வருகிற மாதிரி அமைத்தால் வந்து அரியது எளியது என்பது எதிர்ச்சொல், ஆப்போசிட் டேர்ம். அரியது அல்லாததுன்னு சொன்னா அது முரண் சொல். அப்போ அரியது அல்லாததுன்னு சொன்னா அது இருகூட்டு பிரிவினையை ஏற்படுத்திவிடும். ஆனால் அரியது எளியது அரும்பயன் இல்லாத என்று சொல்கிற போது இங்க வந்து மூன்றாவது இடையில ஒண்ண கொண்டு வரலாம். அரியது எளியது, அரியதும் எளியதும் அல்லாததையும் நம்ம கொண்டு வந்த முடியும். மூன்று பிரிவினை வந்துவிடும். அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த சொல்லாட்சியில் இருந்து பரிமேலழகர் பெரும்பயன் இல்லாது என்று சொன்னதுனால இந்த நடுவில் இருக்கக்கூடிய சிறிது அரும்பயன் இல்லாத சொற்களை பெரும்பயன் இல்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னால் சிறுபயன் உள்ளவர்களை சொல்லுவார்களா என்று ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால பெரும் பயன் சிறு பயன் என்ற எதிர்ச்சொற்களை ஆளும்பொழுது இடையில இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் பெரும்பயன் அல்லது பெரும்பயன் அற்றவை என்று சொன்னால் இடையில கொண்டு வர முடியாது. இரண்டு இருகூட்டு பிரிவு. எனவே சிறிது உடையனவும் ஒழிக்கப்பட்டன. எனவே சொல்லாட்சிகளை கண்டு அதனுடைய லாஜிக்கல் அதாவது தர்க்க ரீதியான அதனுடைய பொருளை வந்து கொண்டு வர்றது இந்த மாதிரி மொழியை நன்கு தெரிந்தவர்கள், வாக்கிய அமைதி தெரிந்தவர்கள், அந்த சொற்களுடைய தர்க்க அமைதிகளை உணர்ந்தவர்கள் தான் பொருள் இவ்வாறு கூற முடியும். எனவே நாம் இது மாதிரி பொருள் எழுதும் போது இந்த நோக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு பொருள் எழுதினால் இன்னும் உரைகள் நன்றாக இருக்கும். ஆனால் இதை தற்கால உரையாசிரியர்கள் சிலரிடம் நாம் காண முடியும். இருந்தாலும் நம்முடைய இளைய தலைமுறையில் எழுதக்கூடிய உரைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நுட்பங்களை தெரிந்து கொண்டு எழுதுவதில்லை. ஒரு அதாவது அதனுடைய அடிப்படையான அந்த இலக்கண அமைதி, அதாவது ஒரு சொல்லினுடைய அடிப்படையான இலக்கண அமைதி என்று சொல்லக்கூடிய அதனுடைய அமைப்பு, அதனுடைய என்ன சொல்றது அமைப்பு மட்டும் இல்லை, அதனுடைய பயன்பாடு போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பொருள் எழுதும் போது இது மாதிரி நுட்பமாக பொருள் எழுத முடியும். இல்லாவிட்டால் இந்த மாதிரி பொருள் எழுத முடியும். பெரும்பயன் இல்லாத எனவே சிறிய பயனுடையனவும் ஒழிக்கப்பட்டன என்று சொல்லியிருக்கார். இல்லாதன்னு சொன்னதுனால இருகூற்றாக வந்து விட்டது என்று அவர் நினைக்கிறார். சரி, யாதேவனைய போன் அரும்பய நாயம் அறிவு அரிதற்கரிய பெண்களை ஆராயவல்ல அப்படியே எடுத்துக்கிறார். பெரும்பயன் இல்லாத சொல்லார், மிகுந்த பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்லார். அரிதற்கரிய பயன்களான நாள்கோள் இயக்கமும் மெய்ப்பொருளியலும் வீடு பேரும் முதலான இவர் வேற விஷயங்களை கொண்டு வர்றார். நாள்கோள் இயக்கமும் அதாவது வானிய சாஸ்திரம், தத்துவம்,
வீடு பேருன்னு அவர் கொண்டு வர்றார். பெரும்பயன் இல்லாத சொல்லை சொல்லார் எனவே சிறுபயன் தரும் சொல்லும் அவர் வாயின்னு வராது அப்படியே சொல்லியிருக்கார். இதனால் அரும்பயன் ஆராயும் அறிவினாருக்கு சிறுபயன் சொல்லும் அறவே விளக்கப்பட்டது என்று அதை கொஞ்சம் விளக்கி எடுத்திருக்கிறார். வரதராசனார் என்ன சொல்றாருன்னா, அருமையான பயன்களை ஆராய வல்ல, அவர் இந்த ஆராய வல்ல பிடிச்சிருக்கார். ஆராய வல்ல அறிவுடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஒருபோதும் என்பதை அவர் கூடுதலாக அந்த ஒரு குறிப்பு பொருளிலே கொண்டு பெரும் சொல்லார் அறிவினார் ஒருபோதும் சொல்லார் என்று அதை அந்த அழுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கிய அழுத்தத்திலிருந்து அந்த பொருளை கொண்டு வந்திருக்கிறார். சரி, சாலங்குளப்பையா அரிய பயன்களை ஆராயும் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களை சொல்லார். அவர் அப்படியே நேரடியாக எழுதிட்டு போயிட்டார். கலைஞர் உரையும் பார்த்தேன். அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், வல்லங்கிறதுக்கு ஆற்றல் படைத்தவர்கள் அவர் அது நுட்பங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த சொல்லாட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த பொருள் வேறுபாடுகள் அல்லது பொருள் நுணுக்கங்களை உணர்ந்துதான் இது மாதிரி எழுத முடியும். அது உணர்ந்திருக்காங்க, சில இடங்களில் உணர்ந்து எழுதுறது நம்ம பார்க்கிறோம். பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார். சொல்லார் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டார் எழுதியிருக்காரு. அது ரொம்ப தற்கால வழக்காக இருக்கிறது. சரி, தொடரமைப்பு இது ஒரு எழுவாய் தொடர் நான் சொன்னேன். செய்யப்படுகள் இறுதியில் வந்த தொடர். அரும்பயனாயம் அறிவினார் பெரும்பயன் இல்லாத சொல் சொல்லார் என்ற ஒரு சாதாரண வாக்கியத்தை குரல் பண்பாக மாற்றியிருக்கிறார் திருவள்ளுவர். எனவே மறுபடியும் பார்ப்போம். அரும்பயன் அரிதற்கு அரிய பயன்களை, அரும்பயன்கிறது அரிதற்கு அரிய பயன்களை ஆயும் ஆராயவல்ல ஆற்றலுடைய, ஆராயும் ஆற்றலுடைய. எனவே பெயரச்சம் என்று சொன்னால் வெறும் பெயரச்சத்துக்கு அதாவது ஆயும் பொருள் அப்படின்னு சொல்கிற போது ஆயும் அறிவினார்னு சொன்னா எழுவாய் பெயரச்சம், ஆயும் பொருள் சொன்னா செயற்படு பொருள் பெயரச்சம். இது வேற்றுமை அந்த தொடரமைதியில் வரக்கூடிய சின்டாக்டிக் மீன். இது வினையனுடைய வினைத்தன்மை சொல்லக்கூடியது. ஆராயும் பெயரச்சம் இதனுடைய காலத்தையும் இது ஆயும் என்பது எதிர்காலம் பெயரச்சம். அப்புறம் அதனுடைய காரகப்பொருளை சொல்வதோடு மூன்றாவதாக இருக்கக்கூடிய அதனுடைய ஆஸ்பெக்சுவல் மீனிங் என்று சொல்லக்கூடிய வினைத்தன்மையையும் உணர்த்துகிறது. ஏன்னா நம் தமிழ் வினைகள் வெறும் காலங்காட்டுவை மட்டுமல்ல, காரகத்தை உணர்த்துவை மட்டுமல்ல, அதற்கு மேலே வினை பொருண்மைகளையும் நுட்பமாக உணர்த்துகின்றவை என்பதை நம்ம உணர்ந்து அதுக்கு இலக்கணம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். அது நுட்பமாக இன்னும் ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அறிவினை உடையார், அறிவினை வினையாளனையும் பெயர்ன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. வினையாளனையும் பெயர் இல்லை, நான் ஒரு போட்டு வச்சிருக்கேன். அறிவினார், அறிவை உடையவர்ங்கிறது அது பெயர் தான். அது அறிவினார்ங்கிறது பெயர் தான், வினையாளனையும் பெயர் கிடையாது. அறிவினார் என்பது அறிவு இன் ஆறு தான் பிரிக்கணும். அவர் வினையாளனையும் பெயர் என்று இலக்கண குறிப்பு போட்டு தவறு. அது ஏன் போட்டதுன்னு தெரியல, அதை நம்ம எடுத்து விடலாம். அறிவினார் அது சரிதான், அவர் எடுத்திருக்காரு. பெரும்பயன் இல்லாத சொல் இதுல பெரும்பயன் பண்பு தொகையாக இருக்கிறது, இல்லாத பெயரச்சமாக இருக்கிறது. அப்புறம் சொல் பெயரச்சம் மிக்க பயனுடைய அல்லாத சொற்கள், பயன் இல்லாத, பயன் உடைய அல்லாத, இல்லாத அப்படிங்கிறதுக்கு உடைமை பொருள். சொல்லார் வினைமுட்டு சொல்லார் சொற்கள். எனவே இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த நுட்பங்களை நாம பார்க்கலாம் உரையாசிரியர். எனவே இந்த 10 மணிக்கு வரும் வண்டி 12 மணிக்கு வந்ததுன்னு சொன்னா வர வேண்டிய, வரவல்ல, வரத்தக்க. எனவே வரும் என்பது ஒரு மூன்றாவது ஒரு பரிமாணமாகிய வினைத்தன்மையும் குறிக்கும். அதை நாம் நுட்பமாக பொருள் எழுதுற போது நீங்க அதில் டிரான்ஸ்லேட் பண்றப்ப இதை நம்ம கவனிக்க மாட்டோம். ரொம்ப நுட்பமாக நோக்குறவர்களுக்கு தான் அந்த இது வரும். எனவே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்றப்ப வரும்னா வரும், தட் விச் இஸ் கமிங், தட் விச் கேன் கம், விச் இஸ் ஏபிள் டு கம் அப்படின்னு நீங்க எடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன, எப்படி நம்ம வரையறுக்கிறது, எப்படி சொல்றதுங்கிறத நம்ம யோசிக்கணும். வெற்றி பெறும் வீரன் சொன்னா வெற்றி பெறும் வீரன் வெற்றி பெறவில்லை என்று வெற்றி பெற வேண்டிய வீரன்.
வினைநிலை உணர்த்துகிறதுன்னு பார்க்குறேன். எனவே இதை நம்ம இந்த வினைகளுடைய ஒரு வினைத்தன்மையை நம்ம வினைத்தன்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரும் அப்படிங்கிறது அருங்கிறதுக்கு தமிழ் பேரகராதியில அரும்லாம் கொடுக்கல, வேற மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அரும்பொருள். அரும்பொருள்னு வந்து ஒரு தொகைச்சொல்லாக ரிடலுக்கு விடுகதைக்கு பேராக இருக்கிறது நான் பார்த்தேன். அப்ப அரும்பொருள் ஆயும் அறிவினார்னா விடுகதை யார் ஆயும் அறிவினார்னு நம்ம சொல்ல முடியாது. அரும்பாடு ரொம்ப அரும்பாடா இருக்குன்னா கடினமான உழைப்பு. அரிது அருமைன்னு இருந்து கொண்டு வர்றாங்க. தட் விச் இஸ் டிஃபிகல்ட், அன்அட்டைனபிள், ரேர், ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அருங்கேடன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வருது. அருங்கேட்டால் ஆற்ற விளைவு, கேடு அற்றதுன்னு அர்த்தம். இன்மை பொருளை சொல்லுகிறது. இன்மை பொருளை சொல்லுகிறது. அருமையானது ரேர் அப்படிங்கிறது மட்டும் இது வந்து ஒரு எதிர்மறை பொருளை தருகிறது. அந்த பொருளை நாம் தெளிவாக தமிழ் பேரகராதி எடுத்து சொல்லவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. என்ற அருங்கேடன் என்பது கேடு இல்லாதவன் அர்த்தம். அது நெகட்டிவ் பொருள் வருகிறது. அதாவது ஆ என்ற வடமொழியில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆ வருவது போல அரும் என்பதையும் பயன்படுத்தியிருக்காங்க. எனவே அருங்கிறது அரியங்கிறது மட்டும் இல்லை, ஒரு நெகட்டிவ் எதிர்மறை பொருளையும் வருகிறதுன்னு பார்க்குறோம். அது இங்க இந்த இடத்துல வரல, அது அரும்பயன் ஆயுங்கிறது அதுல வரல. நான் இதுக்காக சொன்னேன். எனவே அரும்பொருள் அப்படிங்கிறது 2 இடத்துல வருகிறது. அரும் பயன்னு சொல்லி இதுல வருகிறது. அரும் பொருள் ஆயும் அறிவினவர்னு 914 திருக்குறள்ல இருக்குது. பொருள் பொருளார் புன்னலம் தோயார் பொருள் அரும்பொருள் ஆயும் அறிவினவர். அரும்பொருள் இது அரும்பொருள் ஆயும் அறிவினவர். அரும்பொருள் அது அரும்பொருள் ஆயும் அறிவினவர்னு அங்க எடுத்துட்டார். எனவே அரும்பொருள் ஆயும் அறிவினவர் பொருட்பொருளார் புன்னலம் தோயார். வரைவின் மகளிர் அதிகாரத்துல சொல்கிறேன். எனவே அரும்பொருள் ஆயும் அறிவினர்னா இந்த மோட்ச மாதிரி முக்கியமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இது மாதிரி உள்ள தீய ஒழுக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்ற அர்த்தத்துல அதே இடத்துல ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அணங்கு என்ப மாய மகளிர் முயற்சி. ஆயும் அறிவினர் மிகவும் நுட்பமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு 900 அது எதில் வருது, அதுவும் அதுல அதே அதிகாரத்துல வருகிறது. அதே அதிகாரத்துல ஆகும். ஆயும் அறிவினர் எல்லாருக்கு அணங்கு என்ப மாய மகளிர் முயற்சி சொல்லியிருக்காரு. எனவே மொத்தத்தில் இது அறிஞர்கள் பயனுள்ள சொல்லார் என்று இந்த 2 இதுலையும் சொல்லியிருக்காரு. அடுத்த இதுலையும் அதுவும் வருகிறது. அடுத்ததும் விரல் தீர்ந்த மாசரி காட்சி. பொருள் தீர்ந்த உச்சார்ந்து சொல்லார், பொருள் தீர்ந்த சொற்களை உச்சார்ந்தும் மறந்து சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி கடைசியில் முடிப்பார். எனவே இவ்வாறு எளிய திருக்குறள்களிலே இது மாதிரி உள்ள நுட்பங்களை நம்ம உரையாசிரியர்கள் சுட்டிக்காட்டும் போது நமக்கு அதிலிருந்து ஒரு இலக்கண செய்தி புலனாகிறது என்பதை சொல்லி அதை நாம் முன்பு ஆராய்ந்து அதை எடுத்து பேச வேண்டும், இலக்கணம் புதிதாக வரையறை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உரையதோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த நூல் நம்ம இவ்வளவு முயற்சிகள்லாம் நூல் வடிவம் வர்றதுக்கு அவங்க 2-3 பேர் உதவி பண்றேன்னு கூட சொன்னாங்க. அதுல நீங்க இனிமே கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமாங்க? ஏன்னா பல நாள் பேசிட்டோம். இது வந்து தொடங்கிறது தான் கடிதங்க. தொடங்கிட்டாக்க கடன்னு எல்லா நண்பர்களும் வந்து ஒத்த கருத்துல தான் இருக்காங்க. நீங்க ஒளிப்பந்தத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க முன்னாடி போனீங்களா உங்களுக்கு பின்னாடி இருட்டுல வர்றதுக்கு எங்களுக்கு வழி தெரியும். அதனால வந்து பலருக்கு பயனுள்ளதா ஏற்றுக்கொண்ட பணிகள் சிலவற்றை முடிக்க வேண்டியிருக்கு. அதை முடிச்ச உடனே அதை நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தொடங்கிடலாம் ஐயா, நிச்சயமா. இல்ல ஐயா, இப்ப இதுக்கு பணிகள் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்க தொடங்குறது மட்டும்தான் உங்க வேலை. சரி, நான் உங்களோட பேசுறேன். அதை பற்றி நான் பேசுகிறேன் ஐயா தொடர்ந்து. மிக்க நன்றி. உரையாடு சொல்லுங்க ஐயா. இப்ப வினையாளனையும் பெயர்னு சொன்னீங்கல்ல, அறிவுடைய அறிவினார். அது வினையாளனையும் பெயர்ல நான் தப்பா எழுதிட்டேன். அது தவறு. அது வந்து வினை என்ன சொல்றது, டெரிவ்டு நவுன்ஸ்ங்கிறது ஆக்கப்பெயர். அறிவினர், அறிஞர் மாதிரி அறிவினர். ஓ, அது அப்ப பெயர் சொல்லதான் இருக்கும். அறிவு அப்படிங்கிறதுல இருந்து அறிஞர் வர்ற மாதிரி அறிவு இன் அறிவினர். இப்ப அரசினர் பள்ளின்னு போடுறாங்க, அரசினர் கல்லூரின்னு நம்ம பாக்குறோம். அரசினர் அது அரசு இன் அது வந்து ஆக்கப்பெயர். அரசு என்பதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆக்கப்பெயர் அரசினர்.
அப்ப அருங்கிறது வந்து விகுதிங்க, அரசுங்கிறது வந்து பகுதி. அப்ப நடுவுல இருக்கிறது வந்து அது சந்தின்னு சொல்றதா எப்படி அது சாரின்னு எதை சொல்றது? கேக்குறீங்க? நம்ம அறிவுரை தானே பேசுறோம். இல்ல இப்ப சொன்னீங்களே அரசு கூட்டல் இன் கூட்டல் அருல அரு வந்து விகுதி, அரசு வந்து பகுதி, நடுவுல இருக்கிறதுக்கு நம்ம இன். அரசு அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளின்னு சொல்லலாம், அரசினர் பள்ளின்னு சொல்லலாம். அரசினர்னு சொன்னா அரசை உடையவர்களுடைய பள்ளி, அரசாங்கத்தார் பள்ளின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப சரியானது எதுங்க அதுக்கு? அரசு பள்ளி தானா? ரெண்டுமே சொல்லலாமே, ரெண்டுமே சொல்லலாம். அது உறவு வழக்கில் மொழி என்பது வந்து ஒரே மாதிரி இருக்காது. உறவு வழக்கு நிறைய இருக்கும். அதாவது ஃப்ரீ வேரியேஷன். ம். அந்த உறவு வழக்கு வந்து நீங்க வந்து வட்டார வழக்கு வேறுபாட்டினால வரலாம், அல்லது வந்து ஏதாவது வரலாற்று மாற்றங்களால வரலாம், ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ்னால சொற்கள் ஒரே மாதிரி வடிவத்தை பெற்று விடலாம், அல்லது பிழையா கூட வரலாம். அது நிலைபேறு அடைந்து திரும்ப திரும்ப வழங்குகிற போது அதுக்கு நீங்க இலக்கணம் வகுத்து தான் தரணும். அது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி. இப்ப அரசினர் அப்படிங்கிறது வந்து மிக தூய ஒரு தமிழ் டெரிவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் மொழியாக அரசு பள்ளி அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனா இப்ப அரசினர் பாலிடெக்னிக் கோயம்புத்தூர்ல பல இடங்களை நான் பார்த்தேன். அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிறது ரொம்ப கோவை பக்கத்துல நான் அதிகம் பாக்குறேன். மற்ற இடங்கள் அது இருக்கான்னு தெரியல. மற்ற இடங்கள்ல இருக்கான்னு அரசு தெரியல. பள்ளி குறிக்கணும். அரசு பள்ளிக்கு வந்து அங்க சந்தி போட்டுறதுதான் சரியானது. ஆனா இப்ப வந்து அரசு பள்ளின்னு சொல்றாங்க. அது ஒரு தனி மனிதன் அரசுங்களுடைய பள்ளி மாதிரி. சரியானது வந்து சந்தி இருக்கணும் இல்லைங்க? அரசு பள்ளி. அரசு பள்ளி சொல்லலாம். அரசு பள்ளி. அரசு பள்ளின்னு வராது. இலக்கணப்படி வந்து நம்ம அந்த ஒற்று இருக்கணும் இல்லையா? இருக்கணும். அரசு பள்ளின்னு தான் நம்ம இப்ப சொல்றேன். நீங்க சொல்றதே ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. அதே ஒரு ஒரு குறியீடா வச்சுக்கோங்க. அரசு பள்ளின்னு தான் சொல்லலாம். அரசு பள்ளின்னு நாம சொல்றது இல்லையே. அரசு ஆனா பல நூல்கள் நீங்க பாத்தீங்களா? அரசு ஆனா எழுதும் போது நாம என்ன பண்றோம்னா அதை உப்பு போடுறது இல்லை. அது வந்து தமிழ்ல வந்து அது ஒரு மரபாகவே மாறிவிட்டது. தேவையான இடங்கள்ல போடாமல் எழுதக்கூடிய மரபு இந்த பத்திரிகைக்காரர்கள் அல்லது படைப்பிலக்கர்த்தாக்கள் பலரும் அப்படி எழுத அப்படி வருது. ஆனா பேசுற போது இது இருக்கு. பேசுவது போல எழுதுறதுல பல இடங்கள்ல நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கறத கவனிச்சு எழுதுனா அது வராது. ஆனா தேவையில்லாம போட்டுருவாங்க. வந்த பையன், போன பையன், அதெல்லாம் வராது. அதான் இப்ப நீங்க அரசுக்கே வந்து இதை நம்ம சொல்ல வேண்டிய சூழல்ல தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அரசு பள்ளி என்பதுதான் சரியா பேசுவதும் சரி, எழுதுவதும் சரின்னு. தெரியாதவர்கள் ஒருத்தர் தவறு பண்ணாக்க அதனால நம்ம எல்லாருமே மரபு அப்படின்னு அதை எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியலைங்க. தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் இலக்கண ஆய்வாளர்கள் சொல்லுவது நமது கடமை அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் பார்த்தேன். அரசு பள்ளி என்பதுதான் சரி. பல இடங்கள்ல வந்து நீங்க அரசு பள்ளின்னு தான் அரசு ஆவணங்கள்லயே இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அதனால தெரிந்தவர்கள் தெரியாதவருக்கு சொல்லுவது தானுங்க நம்மளுடைய கடமை. அதனால ரொம்ப நன்றி. ஐயா, இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து திருக்குறள் சார்ந்த உணர்வாளர் ஒருத்தர் செல்வம்னு இணைஞ்சிருக்காருங்க முதல் முறையாக. திண்டுக்கல் செல்வம் ஐயா, நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேரு இளஞ்செழியன் ஐயா. ஹெப்சிஎம்மோட ஸ்டூடெண்ட். அன்னைக்கு உங்களை சந்திச்சேன் ஐயா. இளஞ்செழியன், கேரளா. செழியன், சொல்லுங்க செழியன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க உரை சொல்லும் போது மேற்கதிர் செலவு வீடு பேருன்னு ரெண்டு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க? இப்ப ரெண்டு வேற வேறையா ஐயா? நான் வீடு பேரும் ரெண்டு ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேற்கதிர் செலவுனா என்னதுங்க? அது வந்து பாவாணர் சொல்றது. அது கோள்களுடைய மேற்கதிர் செலவுங்கிறது பாவாணர் தான் சொல்லியிருக்கேன். அதாங்க வார்த்தை புதுசா இருந்துச்சு. அது அப்படின்னா என்ன? பாவாணர் அவர் வந்து கோள்களுடைய இயக்கத்தை எல்லாம் நினைக்கிறார், வானியல் செய்தியை நினைக்கிறார். ஓ சரி சரிங்க. வானியல் ஜோதிடம் மாதிரி பேசுறாங்க. வானியல் செய்தியை சேர்த்திருக்காரு. ஆனா அவர்கள் வந்து வீடு பேரும் மற்றதுதான் சொல்றாங்க. புரியுதுங்க. அது ஒண்ணு மட்டும் புதுசா இருந்துச்சு. அவர் சேர்த்துக்கிறார், பாவாணர் ஐயா சேர்த்திருக்காங்க அந்த அந்த கருத்தை. அதாவது அறிவியலையும் உள்ளடக்கியவர்கள் என்று. இவர் வந்து என்ன சொல்றது, தத்துவ பொருளை ஆராய்கின்றவர்கள்ங்கிற நிலையில பரிமையாளர் பொருள் கொள்றார். அவர் தத்துவம் அல்ல, அறிவியலாளர்களும் அதில் அடங்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஓ சரிங்க சரிங்க. செலவுனா பயணம். அது மேற்கதிர்ங்கிறது அதே மாதிரி வீடு பேர் மாதிரி ஏதாவது குறிக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் மறுபடியும் வேணா பாக்குறேன். நீங்க சொன்னோடனே அது எங்க இருக்கு?
நாள்கோள் இயக்கமும் மெய்ப்பொருள் இயலும் வீடு பேரும் முதலியனங்கிறாரு. இதுல நாள்கோள் இயக்கம்ங்கிறது வானையியல், மெய்ப்பொருள் இயல்ங்கிறது தத்துவம், வீடு பேறு என்பதும் உங்க சமயமாக எடுத்துக்கொள்ளலாம் முதலியனன்னு போட்டாரு. பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, வீடு பேரும் மேற்கதி செலவும். மேற்கதி செலவுங்கிறது அவரு பரிமேலழகர் சொல்றாரு. மேற்கதி செலவுன்னு சொன்னா இந்த 4 வகையான கதிகள் இருக்கு இல்லையா, இந்த நரகர், தேவர், இதுல அது ஒரு கதியிலிருந்து இன்னொரு கதிக்கு மாறுறது, உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறுறத அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓ சரிங்க சரிங்க, இந்த சொல்லாடல் புதுசா இருந்துச்சுங்க. ஆமா ஆமா, மேற்கதி அப்படிங்கிறது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். ஆமா, வேற இவர்கள் யாரோ பொருள் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஐயா அது சொர்க்க பேரு தாங்கய்யா. சொர்க்க பேரு, சொர்க்க பேரடைதல். முக்தி அடைதல் வீடு பேரு வேற, இது சொர்க்க பேரடைதல்ங்கய்யா. வீட்டுலகுங்கிறது வேற, இது விண்ணுலகுங்கய்யா. விண்ணுலக அடைதல், அதாவது சொர்க்கம் நரகத்துக்கு போறது. ஆமா, சொர்க்கத்துக்கு போறது. சொர்க்க நரகத்துக்கு போறவங்க மறுபடியும் பிறவி வரும், வீட்டுலகத்துக்கு போறவங்களுக்கு மறுபிறவி வராது. ஐயா, மேற்கதிர் செலவு என்பது சொர்க்கம் முதலிய மேலான பதவிகள் செல்லுன்னு இவர் எழுதியிருக்காரு. மேற்கதிர் செலவு சொர்க்கம் முதலிய மேலான பதவிகளில் செல்லுதல். வணக்கம் ஐயா, நான் அரங்கராஜன் கதைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. மேற்கதிர் செலவு என்பதை இன்னமும் வழக்குல இருக்கு, ஈழத்து வழக்கில் இருக்கு, கொங்கு வழக்கில் இருக்கு. மேற்கே போகுதல் என்றத தெற்கு போகுதல், கிழக்கு போகுதல் எல்லாம் சொல்லுவாங்க, மேற்கு போகுதல்ங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மேற்கதிர் செலவு என்பது பெரும் பயணம்னு குறிப்புகள் இருக்குங்க ஐயா. பெரும் பயணம் என்பது திரும்பாமல் தொடர்ச்சியாக அடுத்த பிறவி இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடியதை தான் மேற்கதிர் செலவுன்னு சொல்றாங்க ஐயா. ஓஹோ, சரி சரி. ஆனா எனக்கு மேற்கதி செலவுங்கிறது நீங்க சரிதான், பார்க்கணும். அது எனக்கு பார்க்கல. கதி அப்படிங்கிறது என்ன பொருள் இருக்கு, மேற்கதினா என்ன, மேற்கதிங்கிற லெக்சிக்கல் என்ன பொருள்னு தெரியல. பேராசிரியர் மாதையன் அவர்கள் பார்த்து சொல்ல தெரியல. கதி அப்படிங்கிறது சொல்லுங்க. சாரு சொல்றது போல தெற்கத்திக்காரன் மேற்கத்திக்காரன் அப்படின்னு எல்லாம் பேச்சு வழக்குல இருக்குங்க சார். இன்றைய தமிழ்ல மதுரை தமிழ்லாம் இருக்கு. தெற்கத்திக்காரன் அப்படின்னு தெற்கு பகுதியில உள்ளவன் அப்படின்றத காட்டுறதுக்கு அந்த மாதிரி விளக்குறாங்க. மேற்கே பயணமாகிறத சொல்ல மாட்டாங்க, மேற்கம் போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. கிழக்க போவேன், தெற்க போவேன், வடக்க போவேன்னு சொல்லுவாங்க. ஆனா மேற்கால போவேன்னு சொல்ல மாட்டாங்க, மேற்குக்கு போவேன்னு சொல்ல மாட்டாங்க. மேற்குக்கு போவேன் என்பது பெரும் பயணம்னு அர்த்தம். அதாவது இறந்த பிறகு செய்யக்கூடிய பயணத்தை குறிக்கிறதுனால மேற்கு திசைக்கு போவேன்னு சொல்ல மாட்டாங்க எப்பவுமே வழக்குல, பேச்சு வழக்குல. மேற்கு திசைக்கு மேற்கதி என்பதற்கு தமிழ் பேரகராதியில் இப்படி பொருள் கொடுத்திருக்காங்க. அதாவது ஊர்த்துவமுகமாக செல்லும் தன்மை, மேல போறது. Upward tendency as in the growth of vegetables, higher tendency as a spiritual minds. இரண்டாவது பொருள் சுப்ரீம் பிளிஸ், மோட்சம் மேற்கதி பெற என்று மோட்சம் அப்படிங்கிற பொருள். அதுக்கு மோட்சம் கொடுக்குறாரு. வீடு பேரும் மோட்சம்னு சொன்னா மேற்கதி எப்படி மோட்சமாகவும் எனக்கு தெரியல. மேற்கதிங்கிறதுக்கு மேற்கதி அப்படிங்கிறது பிரபலிங்க இலையில மோட்சம் என்ற பொருளை வந்திருக்கிறார், தமிழ் பேராதி கொடுத்திருக்கு. இங்க அவர் அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா, வீடு பேரு ஒரு வகையில மோட்சம், மேற்கதி அப்படிங்கிறது 4 கதிகள் இருக்கிறது. தேவர், நரகரது, சமண கருத்தாக்கம். அதுல ஒரு கதியிலிருந்து இன்னொரு கதிக்கு பிறக்கிறது அவருடைய கருத்தாக்கம். அதனால அதைத்தான் நான் நினைச்சேன். அது விவாதத்துக்குரியது, அதை நாம் பார்க்க வேணும். முடிந்த முடிவில் நான் சொல்றது, நீங்க அந்த விவாதத்தை சொன்னது நல்லது, இதை நம்ம பார்க்கணும். நன்றிங்க. தமிழ் பேரகராதியில் இப்படி இருக்கு பொருள். ஐயா இன்னொரு வினாங்கய்யா, இப்ப ஐயன் திருவள்ளுவர் எழுதின 1330 குறள்கள் அனைத்துமே இலக்கண மரபு மாறாம இருக்கிற குறள்கள். 1 2 இங்கொன்றும் அங்கொன்றுமாக இப்ப அகுது ஒப்பதில் அப்படிங்கிற மாதிரி அந்த இகு இல்லாத மாதிரி ஒரு குறளோ 2 குறளோ இருக்க மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். நான் இதை கூர்ந்து கவனிக்கலைங்க. ஆனால் நாம் இதுவரையிலும் பார்த்த வரையிலும் அந்த தொல்காப்பிய இலக்கண மரபு படைத்தான் அங்க இருக்கு எல்லா குறள்களுமே. பெரும்பாலும் நம்ம அப்படித்தான் இருக்கு. ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒண்ணு பெரிய
மொழியாற்றல் படைத்த பெரிய அறிஞர்கள் அதிக பிழை செய்ய மாட்டாங்க. சில இடங்களில் பிழை போல தோன்றுவது அந்த இன்னைக்கு ஒரு ஒரு நண்பர் நம்முடைய துணைவேந்தர் பி.கே. பொன்னுசாமி வந்திருந்தாரு. அவர் கேட்டாரு, அதாவது ஒரு கேள்வி கேட்டாரு. அது கேள்வி போட்டு நான் சொல்றேன், அதுக்கு வேற விட வச்சிருக்கேன். அதாவது மாதவி பெண்மயிலால் தோகை விரித்தாள் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, இது அவர் பாடியிருக்கிறவர் யாரு? அந்த வாலி பாடியிருக்காரு. அந்த தோகை விரிக்கிறதுங்கிறது ஆண்மயில் தானே, அது எப்படி மாதவிக்கு சொன்னாரு, அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. இந்திரா மேனுவல் ஏதாவது விளக்கம் இருக்கா இந்திரா அதுக்கு? சார், எப்படியும் ஆண்மையில தானே பெண்ணுக்கு ஓமையாவே சொல்றோம். பெண்ணுக்கு கூந்தலுக்கு சொல்லும் போது தோகை தானே சொல்றோம். அது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓமோ வழுதான். ஓமோ வழுவாது. அதாவது ஒரு பாலு அப்படிதானே எடுக்க முடியும் இல்லையா? இல்ல, அது கேட்டாரு எனக்கு. அப்படி அது மாதிரிதான் ஏதோ தோணுச்சு. ஆனா எனக்கு என்னால அத கருத்தை சொல்றதுக்கு கருத்து எனக்கு உருவாகல. தொல்காப்பிய மரபியல்லையே இந்த சேவல்ங்கிற பெயரே ஆண்மயிலுக்கு வழங்காது. சேவல் பெயர் கூட சிறகொடு சிவனும் மாயிரும் தூவி மயிலடங்கடையே அப்படின்னு அத ஆண்மயிலா இருந்தாலும் அது சேவல்னு சொல்லப்படாது அப்படின்னு ஆண்மயிலுக்கு விளக்கு தொல்காப்பியர் காலத்துல இருந்து இருக்குங்க. இல்லப்பா, அது கேள்வி அது இல்ல. அதாவது தோகை உடையது ஆண்மயில் தானே, இந்த ஆண்மயிலுடைய செயலை பெண்ணுக்கு எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அவருக்கு. இல்ல, ஆனா தோகை வேற வழி கிடையாதுல்ல. தோகை தான் எப்பவுமே பெண்ணுடைய கூந்தலுக்கு ஓமை சொல்லிக்கிட்டே இருக்கிறமே. அதனால அது ஓம வழுவாதான் எடுத்துக்கணும். அப்படியாதான் ஆண் பாலுக்குரிய ஒரு உறுப்பை பெண் பாலுக்குரிய ஒரு உறுப்போடு ஒப்பிடுதல். வேற என்ன செய்ய? சொன்னதுனால ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வழங்கி வருகிற ஒரு உவமை ஆயிடுச்சே. தொடக்க சங்க இலக்கியத்துல இருந்தே வருது. ஆமா மேடம், மயில் சாயல் தான். மயில் என்ன சாயலாங்கிறது ஆண்மயில் சாயல் தான் மேடம். எப்படி? மயில் அன்ன சாயலால், மயில் அன்ன சாயல் அப்படிங்கிறது ஆண்மயிலுடைய சாயல் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல, அந்த இடத்துல மயிலன்னு சாயல்னு சொல்லும் போது ஒரு மாதிரி அது வெறும் தோகை மட்டும் கிடையாதுல்ல. ஒரு மாதிரி அவளுடைய மென்மையான பண்பு அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி நடக்கிற நடை, அது மாதிரி ஒரு இது இல்ல சாயல்னு சொல்றது. சாயல் தோகையை வச்சா சொல்றோம். சாயல் என்ற சொல்லுக்கும் தோகைக்கும் இது கிடையாது இல்லையா? சாயல்னா என்ன பொருள்? சாயல்னா பொதுவா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு விதமான எப்படி அதை எனக்கு சொல்ல தெரியல. ஒரு அசைவு, ஒரு பெண்ணுடைய அசைவு, அவளுடைய ஒரு மாதிரி பார்க்கும் போதே அவளுக்கு இருக்கிற ஒரு மென்மையான பண்பு அப்படி வர்றது. அதுதான் மொத்தமா. தமிழ் பேரகராதி என்ன சொல்றது பார்க்கலாமா? தமிழ் பேரகராதி என்ன சொல்றது? சாயல்னா ஒப்புமை பண்பு. ஒப்புமை பண்புன்னு சொல்ல முடியாது. சாயல்ன்றது ஒரு அவருடைய சாயல்ல இவர் இருக்கா அப்படின்னா அது பிற்கால சொல். அது பிற்காலத்துல சாயல் அப்படிங்கிறது பியூட்டின்னு ஒரு பொருள் இருக்கு. அழகு, அழகுதான். ஆனா அந்த அழகு எதை வச்சு நம்ம அந்த அழகை சொல்றோம்ன்றது. நிறம்னு ஒரு பொருள் இருக்கு, மேனின்னு ஒரு பொருள் இருக்கு, உப்பு அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த உப்பு சாயல், அது வேற, அது பிற்கால சொல். அந்த உப்பு, நிழல், சார்பு, மஞ்சள், அது சாயை அப்படின்னு ஒரு வார்த்தையில இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். மென்மையான பொருள் இருக்கு, நீரினும் சாயலுடையன். அதாவது இது நான் நினைக்கிறேன் அது மொத்தமா ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த ஒரு மொத்த நிலையில எல்லா வகையிலையும் ஒரு பொருத்தமாக இருக்கிற ஒரு நிலைதான் சாயல்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அது அழகுதான். ஆனா அழகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையா அழகா இருக்கும்ல. இப்ப சிலர் கண்ணு மட்டும் அழகா இருக்குன்னு சொல்லுவோம், சிலர் கூந்தல் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் இல்லாம மொத்தமான ஒரு அழகு. ஐயா, சாயல் என்ற சொல். ஐயா வணக்கம், சொல்லுங்க. நான் ஜான் பக்தீஸ் பேசுறேன், அமெரிக்காவிலிருந்து.
சாயல் என்ற சொல் மூலமொழி, அதாவது கிரேக்கம், ஈப்ரு, இந்த மொழியில பார்க்கும்பொழுது ஒற்றுமை உடைய, கடவுள் மனிதனை தனது சாயலாக படைத்தார் அப்படின்னு வருது எங்களுடைய புனித வேதாகமத்துல. இப்போ அந்த மனித சாயல் என்றது ஒற்றுமை உடைய, ஒப்புமை உடைய, அவரை போன்ற இவரை போன்ற அப்படி என்ற ஒரு அர்த்தத்துல ஆதி காலத்திலிருந்தே வருது. இது பிற்காலத்துல சேர்க்கப்பட்டதல்ல. என்ற ஒரு கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். குறுந்தொகை 26வது பாட்டுல அரும்பர மலர்ந்த கருங்கால் வேங்கை மேற்கெழு பெருஞ்சினை இருந்த தொகை பூக்கொய் மகளிரின் தோன்றும் நாடன் அப்படின்னு ஒரு வேங்கை மலர் பூத்து இருக்கிற ஒரு மரத்துல இருக்கிற ஒரு மயிலுடைய சாயல் ஒரு பொண்ணு பூ பறிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்மையுடைய தோற்றத்தை பெண்ணுக்கு அந்த கொடுத்துறாங்கய்யா. அரும்பர மலர்ந்த கருங்கால் வேங்கை மேற்கெழு பெருஞ்சினை இருந்த தொகை பூக்கொய் மகளிரின் தோன்றும் அப்படின்னே வருதுங்க. சொல்லலாம். சாயல் மென்மைன்னு தொல்காப்பியத்துல உரியல்ல இருக்கு சார். சரி சரி, உரியலே இருக்கு மென்மை. ஆமா, அந்த பொருள் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மயிலிய சாயல் இல்லையா? அது மயில் ஓமையா இல்ல, இந்த அம்மா தான் ஓமையா இருக்காங்க. மயிலிய சாயல் தோகைக்கு பெண்ணை தான் அவர் சொல்ல பாட்டுல ஓமையாக்குறாங்க. மயிலுக்கு பெண்ணை ஓமையாக சொல்லியிருக்காரு. மயிலியது கிழிய நட்பில் ஆண்மையில் தானே. இப்ப கேள்வி, அவர் கேட்ட கேள்வி பெண்ணுக்கு எப்படி ஆண்மையில சொன்னாங்கன்னு அவர் கேள்வி அது கேட்டாரு. எந்த ஓமையும் சொல்லலாம். தற்கால தமிழை பொறுத்தளவுல சாரு பக்தீஷ் சார் சொன்னது போல அவன் சாயல்ல இருக்கிறான், அவளை பாருங்க அந்த லதா சாயல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மீனிங்கும் வர்றதுக்கு உண்டான இப்போ தற்கால தமிழை பொறுத்தளவுல பக்தீஷ் சார் அப்படிதான் அந்த இதை போன்ற அப்படின்ற சென்ஸ்ல சொன்னார். அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம பழங்கால தமிழ்ல அந்த சாயல் என்ன பொருள் கொடுத்துச்சு, தற்கால தமிழ்ல என்ன கொடுக்குதுன்றதையும் பார்க்கணும். ஆனா இதுல ஒப்புமை பொருள் தான் கொடுக்குது. அவள் சாயல்ல அவ இருக்கிறா. இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், அவள் பார்த்தீங்களா அந்த அவளுடைய சாயல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருள்ல வருது. ஐயா, நீங்க என்ன பதில் கொடுத்தீங்க? திருக்குறள் இருக்கான்னு பாக்குறேன் சாயல். சார் சொல்லுங்க. காமாட்சி இல்ல அந்த 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 தொடர்லையே அப்படித்தான் இல்ல குறுங்கை பாடல்லையுமே ஒத்த தன்மை தான் வருதுங்க. இல்ல ஒப்புமை ஓமையா இருக்குது. அங்க இங்க அது இது போல இல்ல, ஓமை இல்ல இங்க. ஆமாங்க ஐயா, ஓமை இல்ல, ஒத்த செயல்பாடுகளோ தோற்றமோ இருக்கிற நிலைதான். அங்க ஓமையா ஒத்த பொருளோ. மயிலிய சாயல் அப்படிங்கிறது மயில் போன்ற மென்மைடு தான் இருக்கணும். சாயல்லாம் ஒப்புமை போடல சார். நீங்க அந்த அரும் தேடுனீங்கல்ல? ஆமா, அது அருமையில கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெக்சிகன்ல அருமையில இருக்கா? எனக்கு அது நான் கவனிக்கல போட்டிருக்கு. அருமையை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கல அவங்க. இந்த பொருள் வரல சார். அருமை பார்த்தேன்னு நினைக்கிறேன், அந்த பொருள் வரலையே. கடைசியா கொடுத்திருக்காங்க சார். அது குறள் தான், அதுக்கு குறள் உரை தான் அதுக்கு சைட்டேஷனாவும் கொடுத்திருக்காங்க. அப்படியா? அருமையில அபூர்வம் ஒண்ணு கொடுத்திருக்கு சார். பெருமை, டிஃபிகல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, சிறுமை இருக்கு, இன்மை இருக்கு. ஐயா, இந்த பெண் ஆண்மயில் சாயல்ல மயில் ஆசிரியர் எழுதியிருக்காருங்க. மாயிரும் தூவி மயில் என்றதனால் அவை தோகையுடையவாகி பெண்பால் போலும் சாயலவாகலான் ஆண்பால் தன்மை இளவென்பது கொள்க
எனவே யார் செவ்வேல் ஊர்ந்த எழுதியிருக்கா? மயிர்காயின் அதுவும் நேரப்படும் என்பது பேராசிரியர் யார் எழுதியிருக்காது? பேராசிரியர் உரையா. ஓ சரி சரி, அது முக்கியமான கருத்தாச்சு. நல்ல தோகை உடையவாகி பெண்பால் போலும் சாயல ஆகலான் ஆண் தன்மை இல என்பது கொள்க. எனவே செவ்வேல் ஊர்ந்த மயிர்காயின் அதுவும் நேரப்படுவும் என்பது. சரி சரி, அந்த குறிப்பை எனக்கு ஒண்ணு அனுப்புங்க ஒரு இதுல இமெயில்ல. அனுப்புறேங்க. இவருக்கு பொன்னுசாமி சாருக்கு அதை அனுப்பலாம். ஐயா சார், நீங்க அந்த என்னங்க அட்டம் பதில் பார்த்தோம். சொன்னீங்க ஐயாவுக்கு? நான் அதை யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது இப்படி சொல்லலாம் போல் இருக்கு. பெண்ணை ஆணை பெண்ணுக்கு சொல்லலாமே, அதனுடைய அழகை வச்சு சொல்லலாமே அப்படிங்கிற பொதுநிலையில தான் சொல்லிட்டு ஏன்னா அது எனக்கு கருத்து உருவாகல. உடனடியா கேட்டாரு, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சார், அந்த அட்டும் பார்த்தோம். ஆமா, அட்டு சொல்லுங்க. சிக்கன்ல வியங்கோல் போட்டிருந்தது. அதே போல இலங்கை தமிழ்லையும் வியங்கோல் தான் பார்த்தோம். ஆனா 2 விதத்துல அவன் உள்ளே வரட்டும்ன்றது அனுமதி பொருள்ல பெர்மிசிவ் டைப்ல வருது. அந்த மாதிரி 2ஆ எடுக்கணும். அதுல ஒரு பொருளை மட்டும் அவங்க எடுத்திருக்கிறாங்களா, அல்லது இந்த வாழட்டும்ன்றது பழைய தமிழா, பழைய தமிழ்ல இருந்து இதை விட்டுட்டாங்களா, அல்லது டேட்டா விடுபட்டு அட்டுங்கிறதுக்கு ஒரு வியங்கோல் பொருள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, வியங்கோல் பொருள் இருக்கு சார். அவர்கள் வாழட்டும், அவர்கள் வாழ்க அப்படின்றது வியங்கோல் பொருள் உறுதியா இருக்கு. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. 2வது காமாட்சி லெக்சிகன்ல முதல் மீனிங்ல செய்யட்டும்னு தான் மேற்கோள் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன பொருள்ல தான் அது இருக்கு. செய்யட்டும்ன்றது பர்மிசிவ்ங்கிற பொருள்ல செய்யட்டும் அப்படின்னு ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காங்க. அதே போல அவர்கள் வாழட்டும் அப்படின்றதுல வியங்கோல்ல வருதுல்ல சார். அதை சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இனி ஞான் உறங்கட்டை அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ஒரு நாவல், எம்டி இதனுடைய நாவல் ஒண்ணு உண்டு. அதை மாதவன் மொழிபெயர்த்திருக்கிறார். அதனுடைய தலைப்பு எப்படி கொடுத்திருக்காரு, இனி நான் உறங்கட்டும் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கார். இதை பற்றி பேசுறபோது சிப்பி என்கிட்ட ஒரு முறை சொன்னாரு, அப்படி அதை மொழிபெயர்க்க கூடாது, இனி நான் உறங்குவேன், இனி நான் உறங்குவேன்னு தான் மொழிபெயர்க்கணும்னு சொன்னார். அப்போ உறங்கட்டும் அப்படிங்கிறது என்ன சொல்றது, நான் உறங்குக அப்படிங்கிற மாதிரி ஒரு வியங்கோல் பொருள் இல்லை, நான் உறங்குவேன் என்றுதான் மொழிபெயர்க்கணும்னு சொன்னார். அதே சார், அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா தன்மை ஒருமை வந்துருது. தன்மை அந்த மாதிரி இடத்துல வர முடியாதுல்ல. நீங்க சொல்ற அந்த மொழிபெயர்ப்பை பொறுத்தளவுல தன்மை ஆயிருது. வர்றதுனால கேக்குறோம். நான் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் போகட்டும், நான் போகட்டும் தமிழ்ல வராது, தமிழ்ல வராதுங்கிறாரு. முதல்ல தமிழ்ல நான் போகட்டும்னு வராது, இனி நான் உறங்கட்டும்ங்கிறது மலையாளமே தான். தமிழ சொன்னா நான் உறங்குவேன், நான் உறங்குவேன் என்றுதான் வரணும். இல்ல, அதே மலையாளத்துல அவன் உறங்கட்டேன்னு சொன்னா கூட நிறுத்திக்கலாம் சார். அது இம்பரேட்டிவ்ல கொடுத்து நிறுத்திடலாம். ஆனா உறங்கட்டும் சொன்னது அது தவறு தானே சார். நான் உறங்கட்டும் அப்படின்னு வராதுல்ல நம்ம தமிழ்லையும். அதான் சிப்பி சொன்னது, தமிழ்ல வராது. சரிதான், அவர் சிப்பி சார் சொன்னது சரி. சார், இந்த அட்டு யாழ்ப்பாண வழக்குல சில வேறுபட்ட நிலையிலையும் வரும் சார். எப்படின்னா, இப்ப ஒருத்தர் ஒரு தகவலை சொல்லி அனுப்பும் போது அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கும் போது போய் சொல்றாள் வரட்டாம், சொல்லட்டாம், செய்யட்டாம், இப்படி வரும் சார். ஒட்டும் அப்படிங்கிறது மாதிரி பரமசிவம் அது ஒட்டுங்கிறார். போகட்டும், போகட்டும், அட்டும் சொல்லட்டாம், செய்யட்டாம், போகட்டாம், இப்படி வரும் சார். அது நம்ம வழக்குகள்ல இல்லைங்களா சார், இலங்கை தமிழ்ல யாழ்ப்பாண வழக்குல அது தெளிவாகவே இருக்கும் சார். ஆனா இந்த பொருளை தான் வருதுங்களா யாழ்ப்பாண வழக்குல? ஆமா, இப்ப செய்ய சொன்னார் அப்படிங்கறத வரட்டாம் அப்படின்னா அவர் வர சொன்னான்னு அர்த்தமாயிடும் சார். செய்யட்டாம் அப்படின்னா செய்ய சொன்னான்னு அர்த்தமாயிடும். படிக்கட்டாம் அப்படின்னா படிக்க சொன்னார். ஆனா இவங்க சொல்றதில்லை, இன்னொருத்தர் சொல்லி சொல்றத படிக்கட்டாம், செய்யட்டாம், அந்த மாதிரி ஆயிடும் சார். ஆனா இது பெர்மிசிவ்ல வராதுங்க சார்.
நான் போகட்டுமா அப்படின்னு கேக்குறோம்ல, அது எப்படி வரும்? நான் செய்யட்டுமா, நான் அதை எடுக்கட்டுமா, வினால வருது இல்ல நமக்கு. அப்போ பர்மிசிவ் தான் அது. அதான் பெர்மிசிவ்ல வருது. நான் போகட்டும்னு ஒருவேளை சொல்ல மாட்டோம். ஆனா நான் போகட்டுமான்னு கேள்வி கேட்கிறோமே. வினாவுல வருது. அப்ப வினாவுல மட்டும்தான் வருதுன்றதை எடுக்கணும் மேடம். இல்ல, வினாவில் மட்டும் இல்லை சார், விடையிலும் வரும். அவங்க 3ஆம் நிலையில சொல்லும் போது நீங்க போகட்டாம் அப்படின்னு சொன்னா உங்களை போக சொல்லிட்டார் அப்படின்னு அர்த்தம் சார். அது விடையிலும் வருது. இல்ல இப்ப மேடம் சொல்றது வந்து தன்மையில வரும்போது அந்த ஒரு சிக்கல் வருது. அது எப்பவுமே அந்த விகுதி சேர்ந்தே வர்றது போல வருது. அது முன்னிலையில் வரவே வராது. ஆனா வருது நான் போகட்டும். அது வந்து இங்கிலீஷ்ல லெட் மீ ஸ்லீப் அப்படின்னு சொல்றதுடைய டிரான்ஸ்லேஷன் தான் நான் தூங்கட்டும் அவங்க சொல்றது. நமக்கு அதை தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? அதுல வராது. அதான் நான் தூங்குறேன்னு சொன்னா அந்த லெட் மீ ஸ்லீப்ன்றதுடைய எஃபெக்ட் வராது. அதுக்கு என்னதான் சொல்லுவோம் நம்ம? நான் போய் தூங்குறேன்னு சொல்லுவோமோ? எனக்கு வேற ஏதோ ஒரு வகையில நம்ம சொல்லணும். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அங்க பெர்மிஷன் கேக்குறோம். நான் தூங்கிக் கொள்கிறேன், போகட்டுமா அப்படின்னு கேட்டு क्वेश्चन அதுல வருது. பட் ஆனா இப்போ லெட் மீ ஸ்லீப். அப்ப அந்த விகுதியை பொறுத்தளவுல நாம வந்து இன்டர்பிரட் பண்ணும்போது தன்மை வந்தால் வினாவோட தான் வரும் அப்படின்றத நாம வந்து பெர்மிசிவ் மாறுதல் பிளஸ் ஆன் வந்தா மட்டும்தான் அந்த மாதிரி கூட வரும் அப்படின்றது போல கொடுக்கணும். ஏன்னா விதிவிலக்கு வர்றது போல இருக்காது. அதுக்காக சில வேலைகளை தமிழ் வழக்கும் மலையாள வழக்கும் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அங்கே இருந்ததுனால ஒரு ரெண்டுமே கலந்து வரும். அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள்ட்ட இதை கேட்கணும், இந்த வழக்கு இருக்கான்னு பார்க்கணும். மாதவனுக்கு நேர்ந்தது அதுதான் பிரச்சனை. இல்ல சார், ஆனாலும் அத வந்து ஞான் உறங்கட்டே அப்படின்னு சொல்றத நான் உறங்குவேன் அப்படின்னு சொன்னா அந்த இஃபெக்ட் வருமான்றது ஒரு கேள்வி. இனி ஞான் உறங்கட்டே, இனி நான் எல்லாம் முடிஞ்சது. அதாவது அந்த கதையெல்லாம் முடிகிற போது இனி நான் உறங்க போகிறேன் கும்பகரன் நினைக்கிறேன். அதான் வேற ஏதாவது ஒண்ணு வேணும். வெறும் உறங்குவேன் பத்தாது நமக்கு. அங்க வெறும் வேர்ப் பத்தாது. உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிலரி வேர்ப் வரணும் அந்த இடத்துல. தெரியல எனக்கு. உறங்கலாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு தான் சார் வரும். எப்படி? உறங்கட்டே என்பதற்கு உறங்கட்டுமான்னு தான் அர்த்தமாகும். உறங்கட்டுமா அப்படின்னு வினா வைக்கிற மாதிரி தான் அர்த்தமாகும். இல்ல வினா மாதிரி இல்ல. அவரு அது பாசிட்டிவ் இதுல தான் வருது. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தானே அது. அது கொஸ்டின் இல்ல. அது இல்ல உறங்கட்டுமா அப்படிங்கறதோட கொஸ்டின் இல்ல. நான் உறங்க போறேன்னு அர்த்தம். இல்ல அது கொஸ்டின். அது அந்த பொருளை வரலாம். நான் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் கேள்விதானே. கேள்விதான் வரும். ஒருவேளை கேள்விக்கு நீங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு அஃபர்மேட்டிவ் மீனிங் எடுத்துக்கலாமா இருக்கும். ஆனாலும் அது வினாவளிவுல மட்டும்தான் வருது. அது மலையாளத்துல இருந்தவங்களுக்கு தான் நான் போட்டே வரும். எங்களுக்கு எல்லாம் வரும். நாங்க அங்க நிறைய வருஷமா உட்கார்ந்து இருந்ததுனால. மற்றபடி கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கடைசியில கதை முடியுது. வந்து கும்பகரன் கடைசியில தூங்க போயிடுறான். இனி நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ நான் போய் உறங்குவேன்னு இந்த மாதிரி அந்த கதை வரும். தூங்க போயிடும். அல்ல சார், தூங்க போகிறேன் மாதிரி ஏதாவது சொல்லணும். நான் தூங்குவேன்னா ஒரு மாதிரி அது நான் தூங்குவேன் அப்படி சொல்றீங்க. நான் தூங்குவேன்றதான் அங்க உறங்கட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க சார். இல்ல அது புரியுது எனக்கு. இனி நான் உறங்கலாம்னு சொல்லக்கூடாதா சார்? அதுக்கு உறங்கலாம்னு வராது. சொல்லி பாருங்க. இனி நான் உறங்கலாம்னா நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, சொல்லக்கூடாதா? இல்ல அது வந்து வேற பெர்மிசிவ் மாதிரி. அது இன்க்ளூசிவ்ல வரும்போது அங்க வர சான்ஸ் இல்லை. சொல்லலாம். நீங்க சில வேலைகளை வரலாம் போட்டிருக்கு. அதாவது ஒரே குழப்பமா இருக்கு அந்த வழக்கு. நம்ம தமிழ் மலையாளம் வந்து கலந்து
இல்ல கிடக்கிறதுனால சார், இந்த மலையா நம்ம கேரளால போனோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது நமக்கு போகாம் அப்படின்னுவாங்க. நமக்கு போகலாம், நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், நாம் போவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள். ஆனா கேரள தமிழர்கள் எல்லாருமே நமக்கு போகாம், நமக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு போலாம், நம்ம அந்த பூ கூட போலாம் சொல்லவே மாட்டோம். அப்படியா? நமக்கும் அவங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. என்ன எப்சி? அதையே நம்ம போகலாம், நம்ம போகலாம்னு சொல்றோம்ல மேடம். இல்ல, ஆனா அந்த கான்டெக்ட்ல அது நம்ம போலான்னு சொல்றது வேற. ஆனா அவங்க சொல்ற கான்டெக்ட்ல வந்து நம்ம போவோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க பயன்படுத்துறாங்கல்ல நமக்கு போகாமன்னு சொல்ற அந்த இடத்துல நம்ம சாதாரணமா நம்ம போவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நமக்கு போகலாம்னு வராது அந்த இடத்துல. நமக்கு வரவே வராது. நமக்கு நாம் போகலாம் கூட நம்ம சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல. நாம் போகலாம்ன்ற பாசிபிலிட்டி நமக்கு சென்டென்ஸ்ல இருக்கு. ஆனா அவங்க நமக்கு போகாமன்னு சொல்ற இடத்துல நம்ம வந்து நம்ம போலாம், அப்ப நம்ம போலாம் கூட நம்ம போவோம் அப்படிதான் சொல்லுவோம் நிறைய நேரத்துல. ஆனா இந்த இதையும் கூட ஒரு பாசிபிலிட்டியா வச்சுக்கலாம். ஆனா நமக்கு நம்ம சொல்லவே மாட்டோம். அவங்களுக்கு தான் அந்த கூக்கு பின்னால போகாம வர்றது. சரி, நிறைய மொழியாராய்ச்சி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். முடிச்சிடலாமா?